வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு என் வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பத்தில் என்னை சேர்ந்தவங்க, என்னோடய சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு, இல்லை நான் வாடகை வீட்டில் இருந்தப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நம்ம இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தருணத்தில் நினச்சேன் சிலரால். ஸோ நான் ட்ரை பண்ண ஒரு 2023 வாங்கணும், ஒரு புது வீடு வாங்கணும், சொந்தமாக நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், எனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், எனக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு சேஃப்டிக்கு கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் காசு எனக்கு அந்தளவுக்கு நான் சேரலை எனக்கு. ஸோ நான் வச்சுருந்த பட்ஜெட்டுக்குள்ள அவங்க ரொம்ப பழைய வீடு அப்படி தான் கிடச்சிது. பழைய வீடு, பட்டா இல்லாத வீடு, டாக்குமெண்ட் சரி இல்லாத வீடு அப்படி தான் இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணலான்ட்டு இப்போ 2025 ஜனவரியிலேருந்தே தேடிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு தாட் என்னென்னா, நிறையா விசாரிச்சது, இல்லை யூடியூப்பில் பார்த்தது அதெல்லாம் வச்சு அப்பார்ட்மெண்ட்டோட இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் வந்துட்டு மிடில் கிளாஸ்க்கெலாம் வந்துட்டு செட் ஆகும். அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு நிறையா பணம் இருக்கிறவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் லேண்டும் நம்மளுக்கு சொந்தம், அதை நம்ம எப்போ வேணால் ரீபில்டு கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நல்லதுங்கிற மாதிரி எல்லா பக்கமுமே வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஆனால் என்கிட்ட இருந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நான் ரொம்ப அடமெண்ட்டாக வாங்குகிறோம், நம்ம ஸ்டெபிலிட்டியாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்த காசுக்கு ஏற்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்தேன். ஒரே ஒரு வீடு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்படின்னா, 1 மந்த்தாக தரோம் ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல எங்கள் ரிலேட்டிவ்க்கே நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அது வேறு போயிடுச்சு அப்படி. அது அவ்வளோவா பிடிக்கல. ஓகே, ஓரளவு இருந்துச்சு. ஓகே, இதுதான் நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் இருக்குது, நம்ம இதை தான் எடுத்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையே மனசு கன்வின்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தா 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுவும் இல்லைன்னு ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறமும் பார்த்தா இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் எப்படி காட்டினாங்கன்னா, அந்த மாதிரி தான் பழைய வீடு, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பாலடைஞ்ச வீடு மாதிரி, இல்லை டாக்குமெண்ட்ஸு சரியில்லாத வீடு, அந்த மாதிரி தான் காமிச்சாங்க. டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வீடு வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைன்னா வந்துட்டு என்னால் அலைய முடியாது. அதுக்காக சொல்லிட்டு நான் அந்த மாதிரியான வீடெலாம் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வந்துட்டு என்னோடய பட்ஜெட்டில் நிறையா ஒரு நல்ல சாய்ஸ் இருந்துச்சு வாங்குறதுக்கு. நான் அதெல்லாம் இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் வேணும், இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறமா பார்த்தேன், ஒன்றா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா, இப்போது முன்னாடிலாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 1 lakh இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போலாம் மாதத்துலேயே, ஒரு மாதத்துலேயே 1 லட்சம். இப்போ போன மாதம் 33 lakhsன்னு ஒரு வீடு சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த்தே 34 lakhs, அதுக்கடுத்த மந்த் 35 lakhs, மந்த்லேயே வந்துட்டு லேக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வேகமாக ப்ராப்பர்ட்டி ரேட்லாம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அப்புறமா அந்த நோ ப்ரோக்கரில் வந்துட்டு நான் சர்ச் பண்ணேன். சரி, மேக்ஸிமம் 1 crore என்னமோ 10 crore லிமிட்டோ நம்ம அந்த அளவுக்கு வச்சுட்டு கூட இண்டிவிஜுவல் ஹவுஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தேன். முன்னாடி நான் என்னோடய பட்ஜெட்டில் பார்த்தேன், ரொம்ப கம்மியான லிஸ்டிங் தான் காமிச்சிட்டு, அதுலேயும் நிறையா ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இல்லை. ஸோ அப்போ சரி, மேக்ஸிமம் லிமிட் வச்சு பார்ப்போம். அப்போ எத்தனை வீடு காமிக்குதுன்னு பார்த்தா, அப்போ கூட என்னென்னா என்னோடய பட்ஜெட்டுக்கு ரொம்ப கம்மியான வீடு தான் காமிச்சிது. மொத்தம் ஒரு மேக்ஸிமம் பட்ஜெட்லேயே நான் தேடுற ஏரியாவிலே ஒரு 15 வீடு காமிக்குது. 15 வீடில் ஒரு 5 வீடு கிட்ட தான் என்னோடய பட்ஜெட்டு காமிக்குது. அந்த 5 வீடுமே எப்படின்னா, அந்த மாதிரி பழைய வீடு, இல்லை டாக்குமெண்ட் சரி இல்லாத வீடு, அந்த மாதிரி தான் காமிச்சிது. மற்ற வீடு மீதி இருக்க 10 வீடு எப்படின்னா ரொம்ப ஹை ரேட், 80 lakhs, 90 lakhs, 1 crore, 1.25 crore அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் மொத்தத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்த கம்மியும் நம்ம பட்ஜெட்டுக்கு இருக்கிறது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் யோசித்தேன், இப்போது எனக்கே ஐசி ப்ராப்ளம் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கினா அதை மெயின்டைன் பண்ணணும், அக்கம் பக்கம் யாராவது ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், இல்லை யாராவது
திருட வராங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா கூட அது சேஃப்டி இல்லை. சேஃப்டிக்குன்னு நான் வாட்ச்மேன் போடணும். மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. அது மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே என்னோடய பொறுப்பாக இருக்கும். ஸோ எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, இதுக்கு நடுவில் இந்த வீடு டென்ஷனும் எனக்கு இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதுவும் எனக்கு ரெனோவேட் பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ வாங்குகிற வீடை அப்படியே தான் நான் வச்சுக்க போகிறேன். மேற்கொண்டு கட்டுறது அந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு இல்லை. அப்படி இருந்துச்சு. மெயினாக வாங்குறது எனக்காகவும் என்னோடய குழந்தைங்களோட செக்யூரிட்டிக்காகவும், அவங்க படித்து ஒரு வேலை பார்த்து சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் ஒரு சேஃப்டிக்காக ஒரு வீடு அப்படின்னு யோசிச்சு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, அப்போ யோசித்தேன். ஸோ நம்மளுக்கு மெயின்டெனன்ஸும் பார்க்கறதுக்கு முடியாது, நம்ம மேற்கொண்டு ரெனோவேட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்புறம் எதுக்கு நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்கணும், பரவாயில்ல ஃப்ளாட்டே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்புறம் இன்னொருன்னா அந்த ஃப்ளாட்டை கூட வந்துட்டு சொந்த காசு போட்டு வாங்க முடியாமல் லோன் எடுத்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஃப்ளாட்டை கூட 80 லட்சம் 90 லட்சம் 70 லட்சம் போட்டு வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம சேர்த்து வச்ச சேவிங்ஸ்லேருந்தே வந்துட்டு ஒரு ஃப்ளாட் வாங்குறோம்னால அதுவே பெரிய விஷயம். அதுவே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பழமொழி இருக்கும், மரத்தில் இருக்க பலாக்காயோட கையில் இருக்க பலாக்காய் சிறந்ததுன்ற மாதிரி. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்ட்டு நம்ம இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுருவோமோ. ஏன்னா ஃப்ளாட் ரேட்டுமே வந்துட்டு நான் வெயிட் பண்ண அது ரேட்டு ஹெவியாக போயிட்டே இருக்குது. ஐயோ இன்னும் வெயிட் பண்ணால் எனக்கு ஃப்ளாட்டும் இல்லாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டே வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இன்னொரு வீடு சேஃப்டிக்கு. ஸோ இதுதான் என்னோடய ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் ஜேர்னி. ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் ஜேர்னி உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.